இன்றைக்கி நடந்த போட்டியில் கடைசியில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு. போட்டியில் மட்டும் கிடையாது, ஸோ மேட்ச் ரிசல்ட்லேயும் மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு. இந்த போட்டி ரிசல்ட்னால சிஎஸ்கே அணிக்கு டாப் 2 போகிறதுக்கே சிஎஸ்கே அணிக்கு ஒரு நல்ல வாய்ப்பே கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டாப் 2க்கு சிஎஸ்கே சீல்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது எப்படி, இன்றைக்கி என்ன நடந்துச்சு, இன்றைக்கி போட்டியில் என்ன ட்விஸ்ட் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஆயிடுச்சு புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறதுனா பக்கத்துக்கு பெல்லைக்கான நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துங்க, லைக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். லைக் பண்ணிட்டு பாருங்க. இன்றைக்கி மேட்ச் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு போட்டியை பொறுத்தவரையும், அதாவது இந்த சீசனில் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போட்டியில் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன்லேயே சீசன் ஒரு மாதிரி போயிருக்கு, பாதிக்கு பாதி அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. முதல் 7 மேட்ச் வேறு மாதிரி போயிருக்கு, அடுத்த 7 மேட்ச் வந்து தலைகீழ மாறிருக்கு. குறிப்பாக கேகேஆர் அணிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வெற்றி வந்து கிடச்சிருக்கு. பேக் டு பேக் 4 வெற்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசி அணிக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி. இன்னைக்கு இந்த தோல்வியால் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசி அணி வெளியே போயாச்சு. சிஎஸ்கே அணிக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாப் 2 போகிறதுக்கே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ சிஎஸ்கே அணி அந்த டாப் 4 வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட். அதாவது டாப் 4 சிஎஸ்கே போவாங்களா அப்படின்னு கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு போட்டி மூலம் ரிசல்ட்டால் கண்டிப்பாக சிஎஸ்கே டாப் 4 போயிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்ப்பு அதிகமாக வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ டாப் 2 போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. சிஎஸ்கே அடுத்த 4 போட்டியில் 4மே வெற்றி பெற்றால் கண்டிப்பாக டாப் 2 போக அதிகமாக வாய்ப்பு இருக்குது. 3 போட்டி வெற்றி பெற்றால் டாப் 4ல் வந்து சிஎஸ்கே முடிப்பாங்க. அதுவே 4 போட்டியுமே வெற்றி பெற்றால் அவங்க வந்து டாப் 2ல் வந்து முடிப்பாங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த போட்டி மூலம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். கேகேஆர் நல்லாவே ஹெல்ப் பண்ணிட்டாங்க. முதல்ல டாஸை வெற்றி பெற்ற கேகேஆரின் நாங்கள் வந்து பவுலிங் போட்டுக்கிறோம்னு சொன்னாங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறது, முதல்ல பேட்டிங் கிளம்புறீங்க கேஎல் ராகுல் மற்றும் நம்மளோட 10 நிஷாங்கா 2 பேரும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு தொடக்கத்தில் செம்மையாகவே ப்ளே பண்ணாங்க. இவங்க அடிக்கிறத பார்த்தா கண்டிப்பாக டிசி அணி இன்றைக்கி வெற்றி பெற்று கண்டிப்பாக அந்த பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. நாங்கள் வெளியே போனால் கூடிய உங்களே கூப்பிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து செகண்ட் ஹாஃபில் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. முதல் 7 போட்டியில் பெருசாக பண்ண வெற்றியே கிடைக்கல. ஆனால் கடைசி இந்த ஒரு 7 போட்டி மூலமாக பேக் டு பேக் 4 வெற்றியோட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பதிவு பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இவங்க வந்து கடைசி போகிற டீம் எல்லாம் அடித்து நொறுக்கிட்டு இப்போ இவங்க வந்து அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா மேலே வராங்க. மேலே வந்தாலும் பிளே ஆஃப்குள்ளே போக முடியாது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பிளே ஆஃபுக்கு போகிற அணியை வந்து போக விடாமல் தடுக்கலாம். அது நல்லாவே வந்து இன்றைக்கி கேகேஆர் பண்ணாங்கன்னு சொல்லலாம். முதல் 6 ஓவர் அப்படின்னு டீசெண்டாக நல்லாவே பேட்டிங் பண்ணாங்க. 5வது ஓவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஎல் ராகுல் 23 ரனுக்கு அவுட் ஆனார். அங்கே தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சர்க்கிள் ஏற்பட்டுன்னு சொல்லலாம். முதல் 6 ஓவருக்கு பவர் பிளேயில் 55 ரன் அடித்து ஒரே விக்கெட் மட்டுமே இழந்தாங்க. நல்லாவே பேட்டிங் ப்ளே பண்ணாங்க பவர் பிளேயில் பொறுத்தவரையும். வந்து கேகேஆர் வந்து டீசெண்டாக பவுலிங் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தாங்க ஆரம்பிச்சது. 8வது ஓவர்லேருந்து ஆரம்பிச்சது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதன் பிறகு பெருசாக வந்து கம்பேக் பண்ணவே முடியல. ஒரே ஓவரில் 2 விக்கெட் இழந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசி அணி 11 ஓவரில் 80 ரன் மட்டுமே அடிச்சிருந்தாங்க. 5 விக்கெட் இழந்து. குறிப்பாக அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேன் அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேன் யாருமே சரியாக ப்ளே பண்ணல. கேப்டன் இருக்கார் இல்லையா அக்ஷர் பட்டேல், இந்த சீசன் ஃபுல்லாகவே சரியாக ப்ளே பண்ணாங்க. இந்த போட்டியிலையும் வந்து 22 பால் பிடிச்சி 11 ரன் மட்டுமே எடுத்திருந்தார். முக்கியமாக எனக்கு கடைசி நேரத்தில் கொஞ்சம் ரன்கள் அடித்தார் இப்போ அசுரோட் சர்மா. அவர் தான் வந்து டீமை காப்பாற்றுன்னு சொல்லலாம். 140 ரன் எட்டினாங்க அப்படின்னா முக்கிய காரணமே அசுரோட் சர்மா தான். இன்றைக்கி டீசெண்டாக விளையாண்டுருந்தார். இதன் காரணமாக தான் டிசி அணி 143 ரன் அடிச்சிருந்தாங்க. 144 அடித்தா வெற்றி அப்படிங்கிற மாதிரி களம் இறங்கியிருந்தாங்க. தொடக்கத்தில் 2 விக்கெட் போயிருந்தாலும் கேகேஆர் அன்றைக்கி அதுக்கப்புறம் கடைசியாக ஃபின் அலன் இருக்கு இல்லையா போட்டு பிரித்து விட்டார். இதன் காரணமாக ஈஸியாக வந்து கேகேஆர் வெற்றி பெற்றாங்க. இந்த வெற்றியின் மூலம் பேக் டு பேக் 4 வெற்றி தொடர் வெற்றி சந்திக்கிறாங்க. முக்கியமாக கேகேஆர் டீமுக்கு இது ஒரு வெற்றியாக தெரியல, ஆனால் மற்ற டீமுக்கே மிகப்பெரிய பிரசாதமாக தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் கேகேஆர் சம்பவம் பண்ணி மற்ற அணியோட பிளே ஆஃப் வாய்ப்பை அதிகப்படுத்தினாங்கன்னு சொல்லலாம். கேகேஆர் வெற்றி மட்டும் கிடையாதுங்க, மற்ற டீம் டாப்பில் இருக்க டீமோட ஒரு மிகப்பெரிய வெற்றினா சொல்லலாம். இன்றைக்கி அசால்ட்டாக வெற்றி பெற்றாங்க. இந்த வெற்றி மூலம் சிஎஸ்கேவுக்கு தான் அதிக வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போது அந்த டாப் 4 போக அதிகமாக வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே அடுத்து வரப்போகிற 4 போட்டியுமே வெற்றி பெற்றால் ஈஸியாக டாப் 2க்கு வந்து போயிடலாம். ஆனால் இப்போ நடந்த போட்டி மூலம் சிஎஸ்கே அந்த டாப் 4 கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், கேகேஆர் வெற்றி பெற்றதுனால எந்த டீமுக்கு வந்து அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க.